பொல்லாதவர்களைக் கண்டு எரிச்சலடையாதே, அக்கிரமக்காரர்களை நோக்கிப் பொறாமைப்படாதே. சங்கீதம் 37:1. ஏனென்றால் அவர்கள் விரைவில் புல்லைப் போல வெட்டப்பட்டு பச்சை பூண்டைப் போல வாடிவிடுவார்கள். சங்கீதம் 37:2. வசனங்களின் பொருள். துன்மார்க்கர் தவறு செய்து வாழ்க்கையை அனுபவிப்பதைக் கண்டு கோபப்படாதே. அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகவோ அல்லது மகிழ்ச்சியாகவோ தோன்றினாலும் அவர்களைப் பார்த்து பொறாமைப்படாதே. அவர்களின் வெற்றி தற்காலிகமானது, ஒரு கணம் பச்சையாகத் தெரிந்தாலும் விரைவில் காய்ந்து மறைந்து போகும் புல்லைப் போல. கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். தீமை சிறிது காலம் வலுவாகத் தோன்றலாம், ஆனால் அது ஒருபோதும் நிலைக்காது. கதை. 2 கடைக்காரர்கள். ஒரு சிறிய நகரத்தில் 2 கடைக்காரர்கள் இருந்தனர். 1. ராகவ், நேர்மையான கடைக்காரர். ராகவ் எப்போதும் நியாயமான விலையில் பொருட்களை விற்றார். அவர் யாரையும் ஏமாற்றியதில்லை. அவர் கடினமாக உழைத்தாலும் அவரது கடைக்கு முதலில் அதிக வாடிக்கையாளர்கள் கிடைக்கவில்லை. 2. மகேஷ், நேர்மையற்ற கடைக்காரர். மகேஷ் மோசமான தானியங்களை நல்ல தானியங்களுடன் கலந்தார். எடைகளைப் பற்றி பொய் சொன்னார், அதிக பணம் வசூலித்தார், மற்ற கடைகளைப் பற்றி வதந்திகளை பரப்பினார். அவர் விரைவாக லாபம் ஈட்டினார், ஆரம்பத்தில் பல வாடிக்கையாளர்களை பெற்றார். பின்னர் என்ன நடந்தது? முதலில் ராகவ் வருத்தப்பட்டார். தவறு செய்தாலும் மகேஷ் ஏன் வெற்றி பெறுகிறார் என்று அவர் யோசித்தார். ஆனால் கடவுளின் வார்த்தைகளை அவர் நினைவில் வைத்திருந்தார். தீயவர்களைப் பற்றி கவலைப்படாதே, அவர்கள் விரைவில் புல் போல வாடிவிடுவார்கள். காலப்போக்கில் வாடிக்கையாளர்கள் மகேஷின் ஏமாற்றுதலைக் கண்டுபிடித்தனர். மக்கள் அவரை நம்புவதை நிறுத்தினர். அவரது நற்பெயர் சரிந்தது. வெயிலில் காய்ந்த புல் போல அவரது தொழில் சரிந்தது. இதற்கிடையில் மக்கள் ராகவின் நேர்மையை கவனித்தனர். அவர்கள் அவரை நம்பினர். அவரது தொழில் மெதுவாக வளர்ந்தது, மேலும் அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டார். பாடம். பச்சையாகத் தெரிந்தாலும் விரைவில் காய்ந்துவிடும் புல் போல. தீயவர்கள் விரைவாக எழலாம், ஆனால் அவர்கள் அதே விரைவாக விழுவார்கள். நன்மைக்கு நேரம் எடுக்கும், ஆனால் அது நீடிக்கும். தவறு செய்பவர்களைப் பற்றி கவலைப்படுவதன் மூலம் நமது அமைதியை வீணாக்க வேண்டாம் என்று கடவுள் நமக்குச் சொல்கிறார்.